வணக்கம் நண்பர்களே. ஊதாரியா, உல்லாசியா, பெரியாரா, இந்த மூன்றும் இந்த தற்போதைய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு மனிதரை குறித்து அலசி ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், இவரை பின்பற்றாளர்களாக கொண்டவர் நம்ம மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்தான் எங்களுக்கு ஆதர்சன ஒரு கணவான். இவருடைய சித்தாந்தங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இவருடைய சித்தாந்தங்கள் படி தான் நாங்கள் வாழ்கிறோம், இவருடைய சித்தாந்தங்கள் படி தான் ஆட்சி செய்கிறோம் என்று தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம். மாற்று கருத்தை இல்லை, வெளிப்படையாக பேசுவோம். அதிமுகவும் அரைகுறையாக ஏற்றுக்கொண்டவர்கள், மக்களுக்காக, வாக்கு அரசியலுக்காக. ஆனால் இவர்கள் வாக்கு அரசியலுக்காகத்தான் ஏற்றுக்கொண்டாலும் கூட பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார்கள், நாங்கள் ஈவே ராமசாமி ஐயாவை கொண்டாடுகிறோம், அவரை பின்பற்றாளர்களாக நாங்கள் நினைக்கிறோம். இவர்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு, அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. இவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளை கேட்க வேண்டாம், ரியல் கம்யூனிஸ்ட் அங்கே இல்லை. இந்த அருணன் மாதிரி ஒரு சில, அவர் பேராசிரியர் என்று நினைக்கிறேன், யாரையும் நான் கொஞ்சம் மரியாதை குறைவாக மதிப்பீடு செய்யக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறதுனால விட்டுறேன். ஆனால் அவருடைய பேச்சுக்கள் எரிச்சல் ஊட்டும் துணி, அவர் பேசும்போதே அடுத்தவர்களை எரிச்சல் ஊட்டும் மாதிரி பேசுவது, ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து என்பது வேறு. அருணன் போன்ற கம்யூனிஸ்ட்வாதிகள் எல்லாம் பெரியார் இப்போ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. சரி விடுங்க, அவங்கள விடுங்க. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களே தரம் குறைந்தவர் துரைமுருகன். நீங்கள் பெரியாரை பற்றி பேசினா உடனே உன் பிறப்பை நான் சந்தேகப்படுவேன்னு சொல்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்தவர். இவர்களுக்கெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது. ஐயா பழக்கருப்பையா ஏற்கனவே பேச்சாளர் பழக்கருப்பை ஐயா அவர்களே ஏற்கனவே சொன்னதான் சொல்கிறேன், தங்கள் சார்ந்திருக்கும் துறைகளில் எவ்வளோ வருமானம் வருகிறது, அதை நாம் எப்படியெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய, தாங்கள் எந்த சித்தாந்தத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார் அதை நாம் கடைப்பிடிப்பது நல்லதா தெரியாது. நான் ஒரே ஒரு சவால் இந்த வீடியோவை எதிர்ப்பவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், ஒருவேளை அவர்களும் எதிர்த்தால் அவர்களுக்கும் ஒரே ஒரு சவால் விடுகிறேன். நான் சொன்ன விட்டுருங்க, பெரியார் சொன்ன பெண்ணிய கொள்கைகளை நீங்கள் கல்வெட்டில் பதித்து அதுக்கு மேல் பெரியார் சிலை வைத்து உங்களால் வழிபாடு நடத்த முடியுமா? வழிபாடு கூட நடத்த வேணாயா, நீங்கள் மரியாதை செய்ய முடியுமா? பெண்ணிய கருத்துக்களை நீங்கள் தெய்வத்தை எதிர்த்து பேசுகிறத மட்டும் போடுவீங்க, காட்டுமிராண்டி அது இதுன்னு போடுவீங்க. ஆனால் என் மனைவியை இறந்தது மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்ன பெரியாரை உங்களால் கல்வெட்டில் போட முடியுமா? பெரியார் சிலை கீழே என் மனைவி நாகம்மையார் இறந்தது எனக்கு மகிழ்ச்சி போட முடியுமா? ஊதாரி என்று எதற்கு கேட்டேன், அந்த கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். ஊதாரி என்றால் இவர் ஊதாரித்தனமாக செலவு செய்பவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், விலை மாதர்களோடு அடிக்கடி இவர் இருந்ததை வெளிப்படையாக அவரை அறிவித்திருக்கிறார். விலை மாதுகள் என்றால் அந்த பெயர்லேயே இருக்கிறது, அதற்கு ஒரு விலை இருக்கிறது. அப்போ அதில் விலை கொடுத்து போவர் ஒரு ஊதாரி என்றுதான் சமூகம் சொல்லும். ஒரு ஊதாரியின் கிறுக்குத்தனமான பேச்சுக்களை, ஒருத்தர் தண்ணி போட்டால் எப்படிலாம் பேசுவோம்னா அது மாதிரி தான் இவர் எங்கேயுமே பேசுகிறாரு. எந்த இதை எடுத்தாலும் கான்ட்ரவர்ஷியலான பேச்சு, ஒரு நல்ல சிந்தனையே கிடையாது. குறிப்பிட்ட சமூகத்தை போய் எதிர்க்க வேண்டியது, அதில் என்ன ஒரு நன்மை அடைஞ்சார் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல. அப்போது இப்படி எதுவுமே நோக்கம் இல்லாமல் அனாவசியமாக செலவு செய்பவர்கள் தான் ஊதாரிகள். இந்த ஊதாரிகள் இவரை ஊதாரி என்று சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்கள், நான் முடிவுக்கு வர்றேன். நான் முடிவுக்கு வரல, நான் இதை என்னுடைய கருத்து சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்களை கருத்து சொல்கிறீங்கள, யார் சங்கராச்சாரி காஞ்சி மடத்தை பற்றி கருத்து சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற குருமார்களை பற்றி நீங்கள் கருத்து சொல்கிறீங்க, கேவலமாக சொல்கிறீங்க, பூணூலில் இருக்க போகிறீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இப்போ நான் கருத்து கேட்குறேன், விலை மாதர்களிடம் உல்லாசமாக இருப்பேன், அதனால தான் அவர் ஊதாரியா, உல்லாசியா, பெரியாரான்னு கேட்டது. உல்லாசி, ஊராக சுற்றுவேன். இதில் மிகப்பெரிய கொடுமை, இவர் பெண்ணடிமையை பற்றி பேசுவதற்கு சிறிதும் லாயக்கற்றவர் யார்? பெரியார். ஈவே ராமசாமி ஐயா என்ன, தன் மனைவியை விலை மாதர்களோடு இவர் இருக்கும்பொழுது தன் மனைவியை சமையல் செய்து அனுப்பு என்று தன் கூட்டாளிகளுக்கும் சேர்த்து அனுப்பு என்று சொல்பவர். எப்படி இவர் பெண்ணியத்தை பேசுவதற்கு அருகதை உள்ளவர்? பெண்ணியத்தை பேசிய அருகதை இவருக்கு சிறிதளவும் கிடையாது. இவர் கேட்டால் அங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க, கொடுத்துறாங்க. டேய், உனக்கு நீ ஊதாரியா ஒரு இதுகளோடு பேசுகிறதுக்கு, ஒரு வாற்றங்கரையில் உட்காந்து உல்லாசமாக இருக்கிறதுக்கு மனைவியை சமையல் பண்ணி அனுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயா இன்னும் இவர் பெரியாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பேசுகிறது ஒன்றுமே இல்லை. ஏன் இதை ஆக்ரோஷமாக சற்று உறக்க குரலுடன் கோபத்துடன் பேசுகிறது? இது அரசியற்றம். இவரை இன்னும் வைத்து கொண்டு தான் நீங்கள் அடுத்த ஆட்சி அமைப்பீர்கள் என்றால் மக்கள் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரட்டும்.
இதை வைத்து நீங்கள் வந்து அவர் உண்மையா இல்லையா, நான் வந்து புத்தக ஆதாரத்தோடு போட்டேன். அவர் என்ன பேசினார், அவரை பற்றி எழுதினவர் யார், எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா? சரி, எதை வைத்து பெரியார்னு சொல்கிறாங்க? ஜாதிய கொடுமைகளை தீர்த்தாருன்னா எங்கே ஐயா கொடுமைகள்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இவர் பெரிய ராமசாமி ஐயா வந்து ஒரு கட்டத்தில் சாதிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய மனித, அதாவது சாதியை வைத்து மனித குறியீடுகள், மன்னிக்கணும், மனிதனை சாதிய குறியீடுகள் இதெல்லாம் செஞ்சாங்க. ரைட். இப்போ நீங்கள் எடுத்துங்க, ஒரு அலுவலகம், தனியார் அலுவலகம் என்று வைத்துக்கொள்ள, இல்லை நீங்கள் அரசாங்க அலுவலகமாக வைத்துக்கொள்ளுங்கள். உயர் அதிகாரி, அவர் கீழ் பணிபுரியவர்கள் என்று இருக்கிறார்கள். இவர்களுக்கு தனித்தனியான அடையாளம் இருக்கிறது. இவர் அதிகாரி, இவர் அலுவலர், இவர் அதன் கீழ்நிலை ஊழியர், இவர் கடைநிலை ஊழியர், இருக்கு இல்லையா? இதெல்லாம் சாதி பாகுபாடு, இது வந்து மனித பாகுபாடு, மனித நேயமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவரவர் சிந்திக்கும் திறன், அவரவர் உடல் சார்ந்த திறன், இதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிறது. எல்லாரையுமே இது தாசில்தார் ஆக்கியிருங்க, எல்லாம் ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேர் தாசில்தாருக்கு ஈக்குவலாக வரிசையாக தான் உட்காந்துருக்கணும், இப்படியெல்லாம் சம்மாட்டு பேச முடியுமா? எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். அன்றைக்கு சில கொடுமைகள் நடந்தது, அதை தான் இப்போது நான் குறிப்பிடுகிறேன். இந்த அலுவலகத்திலேயே இந்த பேதங்கள் இருக்கும், மனிதர்களிடையே சிந்தனை அளவில் வேறுபாடு இருக்கும், இவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஒருவருக்கொருவர் அதிகாரம் செய்ய முயற்சி செய்வார்கள். இது மனிதர்கள் கூடும் இடத்தில், ஒரு சமூகத்தில் இது மனிதனுடைய அடிப்படை இச்சையான அதிகாரம், ஆணவ போக்கு, அடுத்தவர் மீது அதிகாரம் செலுத்தும் தன்மை இது வந்திருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அது அளவுக்கு மீறி சென்று ஒரு மனிதனை இன்னும் உடலளவிலும் மனதளவிலும் காயப்படுத்தி கொன்று கொலை செய்யும் அளவுக்கு போனால் அவனை நீங்கள் நடுரோட்டில் சுட்டுக் கொள்ளுங்கள். பன்றியையும் வேண்டாத மிருகங்களையும் சுடுவது போல் ஒரு சாதிய கொடுமையாளனை சுட்டுக் கொள்ளுங்கள். யாரும் அதில் மறுப்பு கிடையாது. இதற்காக அந்த ஒட்டுமொத்த ஒரு சாதியவே குறை சொல்கிறது என்ன புத்திசாலித்தனம்? அது கடவுள்லேன்னு சொல்லிவிட்டு அந்த இதெல்லாம் ஒழிஞ்சிருமா? ஒழிஞ்சிச்சா? உங்கள் பேரை சொல்லி தான் இப்போ முதலமைச்சராகவே வர்றாங்க, உங்கள் பேரை சொல்லி தான் ஊரை அடித்து உலையில் போடுறாங்க. அதில் முதன்மையானவர் வந்து கருணாநிதி. அதில் என்ன மாற்றுக்கிறது இருக்குது? இன்றைக்கி அட்டப்படத்தில் போடுறாங்க சார். அதாவது துரைமுருகன் வந்து நேற்று காலையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்து இன்னைக்கு காலையில் எல்லா கொள்ளையும் பண்ணலை. இது முன்னாடி இருந்த ஒரு தலைவர் கருணாநிதி காலத்துலேருந்து அவர் பண்ணது தான். ஆட்சியில் இல்லாட்டி இருந்தாலும் அப்படி இப்படின்னு மாற்றி கீட்டி ஆட்டை அடித்து குட்டியை போட்டு குட்டி அடித்து ஆட்டில் போட்டு எத்தையோ ஒன்று போட்டு கொண்டு போகிறாங்க. இவரை இப்போ யாரை பின்பற்றுறதா சொல்கிறாங்க? மேடையில் வந்தால் பெரியார். இவர் தான், இவங்களுக்கு தான் அவர் பெரியாரா? ஆக எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாத பெண்ணிய கருத்துக்களை கூறுவரை தயவு செய்து மறு ஆய்வு செய்யுங்கள். அவர் தூரத்துக்கு போடுங்கன்னு சொல்லலை, மறு ஆய்வு செய்யுங்கள். அவர் சொல்கிற கொள்கையெல்லாம் நான் தான் பின்பற்றுவேன்னு சொல்கிறவங்களையும் மறு ஆய்வு செய்யுங்கள் தயவு செய்து. நீங்கள் இன்னும் ஒரு பல தலைமுறைகளை கொண்டு போய் இந்த குழியில் தள்ளிடாதீங்க. நான் கல்வி கற்பதையோ, சாதி அடைத்தாடுகளுக்கு கல்வி மறுப்பதையோ, அவருடைய அரசியல் நிர்ணய உரிமைகளை மறுப்பதையோ நான் ஒருபோதும் வலியுறுத்தவில்லை அல்லது ஆதரிக்கவில்லை. ஆனால் அதற்காக ஒருத்தரை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க, அவர் சொன்னதான் சரின்னு. அவர் சீர்திருத்தவாதியும் அல்ல, பகுத்தறிவாதியும் அல்ல, அவர் பெரியார் என்ற சொல்லுக்கு தகுந்தவரும் அல்ல. இது என்னுடைய கருத்து. நீங்கள் பெரியார்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வச்சு கொண்டாடிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பொது இடத்துல சிலையை வச்சுக்கிட்டு அது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை காயப்படுத்திக்கிட்டு இன்னும் மோசமான சிலரை உருவாக்கி இருக்கிறது. பெரியார் சிந்தனைகள் பெரியார் சிந்தனையுடைய ஒரு கேடு தான் திருப்பூர்ன்ற மலையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டது நவாஸ்கனி. அது அந்த கேடு தான். இங்கு யார் என்ன செய்தாலும் இவர்கள் வாய் மூடி மௌனியாக இருப்பார்கள். என்ன தைரியம் இவர்களுக்கு? பன்றி கொழுப்பை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல் அருகே நீங்கள் செல்ல முடியுமா? யாராவது செல்வாங்களா? முதல்ல அது வேற. போவாங்களா? வேண்டாம். அவர்களுடைய வெறுக்கும் ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாது என்று எவ்வளவு கட்டுப்பாடு, எத்தனை மரியாதை கொடுக்கிறார்கள். அந்த மனித அறிவில் ஒரு பங்காவது, சிறு பங்காவது இருந்தால், விலங்குகள் உணர்வு இல்லாமல் ஒருவன் மனிதனாக இருந்திருந்தால், ஒருவருடைய மத அடையாளத்தில் உள்ள ஒரு இடத்தில் போய் அவர்கள் மனம் நோக்கும்படியான ஒரு செயலை செய்வாரான்னு கேட்கறதுக்கெல்லாம் வந்து இதே கிடையாது அவருக்கு. எப்போ ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு போய் ஒரு மீதியான இடத்துல உட்காந்து சாப்பிட்டாரோ அப்போயே போச்சு. சரி, அதை விட்டுருங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னோடி தான் அவர். அதை சொல்ல வந்து தான் இது வரைக்கும் வருது. யார்? ஈவே ராமசாமி ஐயா தான். அவர் வயசுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது இத்தனை சீரழிவு சிந்தனைகளை கொண்டவரை எப்படி நீங்கள் பெரியார் என்று கூறுகிறீர்கள்? கேட்டால் இவர் இல்லாவிட்டால் பேர் என்ன, பகுத்தறிவே வந்திருக்காது, படிச்சிருக்கவே மாட்டோம். த ஐடியட்ஸ். என்னது? யார் உங்களுக்கு கல்வி மறுத்தது? அரசியல் நிர்ணய உரிமை சட்டப்படி
உங்கள் கல்வி உறுதி செய்யப்பட்டது அண்ணல் அம்பேத்கரால், பெரியாரால் அல்ல. இன்னும் சில அடிமை டைரக்டர் இருக்காங்க, சினிமா டைரக்டர், அவங்களுக்கு கொஞ்சம் கலைத்திறன் இருக்கும். இன்னும் அவருக்கு ரெண்டுக்கிட்டு கருணாநிதி அது ஏன்னா அவங்க கையில் காசு இருக்குது. இன்றைக்கு இந்த சேனலை தொடர்ந்து நான் சிந்தனையை வலியுறுத்துவதை கூட விரும்பாத தமிழக அரசோ அல்லது மற்ற சக்திகளோ இந்த இப்படி ஒரு இது வர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அத்தனை எளிதாக அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அவர்களுக்கும் சேர்த்து தான் பதில் சொல்கிறேன். கருத்துக்களாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நாகரிக வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதான் போடுங்க. இல்லைன்னா நான் தூக்கி அதை ரிமூவ் பண்ணி விட்ருவேன். அது வேறு. உங்களுடைய நாகரிகமான கருத்தாக பேசக்கூடியவர்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இவர் ஊதாரியா, உல்லாசியா, பெரியாரா? நான் இந்த வீடியோ திரும்ப முழுவதும் பாருங்கள். நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் கோர்வை இல்லாமல் ஒரு இதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்தது மாபெரும் பிழை. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் வரும். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் வீடியோ வந்து கரெக்டாக வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எதிர்கருத்தோ உடன்பாடான கருத்தோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.